ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஜப்பானில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தூக்கு தண்டனையை பற்றி. ஆமாங்க, தூக்கு தண்டனை அப்படின்றது ஜப்பானில் சாதாரணமாக யாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் ஜப்பான் கவர்மெண்ட் கொடுத்துறாது. அதுக்கு சில வழிமுறைகளுமே இருக்குது. ஒருத்தன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு பண்ண தப்புக்கு தூக்கு தண்டனை, அதுவுமே ஜப்பானே இது முடிவெடுக்காது. மக்கள் சில சஜஷன் கொடுத்தா மட்டும்தான், இவனை நீங்கள் தூக்கில் போட்டால் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி மக்கள் சஜஷன் கொடுத்தா மட்டும்தான் ஜப்பான் கவர்மெண்ட் தூக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா கடந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா ஒருத்தனை தூக்கில் போட்டிருக்காங்க ஜப்பான் கோர்ட். அது யாருன்றது கேட்குறீங்களா? ஒரு சீரியல் கில்லர். ரொம்ப வருஷமா ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியல் கில்லர் இருந்திருக்கான். இந்த சீரியல் கில்லர் கொல்லப்பட்ட ஆட்கள் எத்தனை பேர்னா 9 பேரை இது வரைக்கும் கொண்டிருக்கான். இந்த கொல்லப்பட்ட 9 பேருமே கிட்டத்தட்ட ஒரு 17 இருந்து டீனேஜ் வயசு 17 இருந்து 25 வயசுல இருக்கிற வெறும் பெண்களா மட்டும் இங்க இருந்திருக்காங்க. ஸோ பெண்களை எப்படி இவன் ட்ராப் பண்ணுவான் அப்படின்றப்போ ஒரே வழி சோஷியல் மீடியா மட்டும்தான். அதுவும் ட்விட்டர்ல மட்டும் சரியா இந்த மாதிரி ஒரு பெண்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறமா அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்கான். ஸோ கொலை பண்ண அந்த பாடிலாம் இருக்கும் இல்லையா, அந்த பாடியோட பீசஸ், அந்த உடல் பாகங்கள் எல்லாத்தையுமே அவனோட அப்பார்ட்மெண்ட்லேயே அவனோட நாய்க்குமே பூனைக்குமே கொடுத்துட்டு மீதி இருக்கிற இந்த உடல் பாகங்களை ஃப்ரிட்ஜ்லையும் கூலர்லையும் அதே போல் பாத்ரூமோட டூல் பாக்ஸ்லையுமே ஒளிச்சு வச்சிருந்தான். இது கடைசியாக போலீஸ் கண்டுபிடிச்சி அவனை கைதுமே பண்ணிட்டாங்க. இப்போ அவனை தூக்கிலே போட்டிருக்காங்க. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல. இன்னைக்கு ஜப்பான் முழுக்க இந்த ஒரு ஆளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் இந்த ஒரு ஆளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். யார் இந்த ஜப்பானில் இருக்கிற சீரியல் கில்லர், அதுவும் நம்ம வந்துட்டு இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் இந்த மாதிரி சீரியல் கில்லர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குல்ல. ஸோ வாங்க கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல் 10 நிமிஷத்தில் இந்த ஜப்பானோட சீரியல் கில்லரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு கிரைம் ஸ்டோரியை, சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு கிரைம் ஸ்டோரியை நம்ம சேனலில் பார்க்குறோம். ஸோ வாங்க டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உலகத்தில் நடக்கிற உலக நடப்புகளை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம சேனல் மூலியமாக நம்மளோட மொழியாக இருக்கிற தமிழில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கலாம். அது உங்களோட சப்போர்ட்டாக சப்ஸ்கிரைப்ன்றது ஒரு காமிச்சிக்கோங்க. அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நாலேஜாக கெயின் பண்ணுறீங்களோ நம்மளோட சேனல் மூலிமா மற்றவங்களும் அந்த நாலேஜ் பெறணும் அப்படின்னா அது உங்களால் வெறும் லைக் பண்ணால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு இது ரெக்கமெண்டாக இந்த வீடியோ காமிக்கும். ஸோ மறக்காம உங்களோட லைக் அண்ட் சப்ஸ்கிரைபுமே எனக்கு ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டாக நம்மளோட சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை லைக் அண்ட் சப்ஸ்கிரைபில் காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது இந்த சீரியல் கில்லரோட பேரை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இவன் பேர் டகாஹிரோ ஷிரைஷி அப்படின்றது. இந்த ஜப்பான் பேர்லாம் என் வாயில நுழையாது. ஸோ அதனால ஃபர்தராக நான் சீரியல் கில்லர் அப்படின்றது சொல்ல போகிறேன். இந்த சீரியல் கில்லர் கிட்டத்தட்ட 34 வயசு அப்படின்றது ஆகுது. இவன் எங்கே இருக்கான்னா ஜப்பான் இருக்கிற டோக்கியோ நகரத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறான் ரொம்ப வருஷமா. ஸோ இவனோட பேக்ரவுண்ட் அப்படின்றத பார்க்கும்போது எந்த ஒரு அப்பா அம்மா அப்படின்றது எதுவுமே இல்லாமல் இவன் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ டோக்கியோவில் இவனோட வேலையை பெரும்பாலும் என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் முக்கியமாக ட்விட்டரில் ஏதாச்சும் ஒரு பெண் ஒரு போஸ்ட் ஏதாச்சும் டிப்ரெஷன் மோட்ல இருக்கும்போது ஒரு போஸ்ட் ஏதாவது போட்டாங்க அப்படின்றப்போ எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கல, நான் சாகலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாங்க அப்படின்றப்போ அந்த ஒரு போஸ்ட்டை எப்படியாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறது தான் இவனோட முதல் வேலையாக இருக்கும். ஸோ பேசி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒருத்தங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறமா தான் வாழ்க்கை இருக்குது அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒன்று ஆறுதல் சொல்லுவோம். இல்லைனா ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுப்போம் அவங்க டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வரேன். ஆனால் இவன் என்ன பண்ணுவானா சீரியல் கில்லர் அந்த பொண்ணை இன்னும் தூண்டி விடுவானா. சரி நீ சாகலான்னு முடிவு எடுத்துட்ட இல்லையா, ஸோ அதனால நீ சாகிறதுக்கான மொத்த ஹெல்ப்பும் நான் பண்ணுறேன், நீ சாகிறதுக்கான இடத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன், நீ ஏன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறேன், உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது, நீ உனக்கு வலிக்காமல் நீ சாகிறது எப்படின்றது கூட நான் சொல்கிறேன், நீ சாகிற வரைக்கும் உன் கையை பிடிச்சின்னு நான் பக்கத்திலே உட்காடுறேன், ஸோ நீ செத்ததுக்கு அப்புறமா உன்னை உன் வீட்டில் எப்படி புரிய வைக்கணுமோ நான் புரிய வச்சு சமாதானம் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவன் நிறைய ஐடியாவை இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருக்கிற பெண்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இதில் இந்த பையனை நம்பி ஏகப்பட்ட பெண்கள் இவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் போனவங்க எல்லாருமே இவன் கொண்டுறான். ஸோ இது வரைக்கும் எத்தனை பேரை கொண்டிருக்கான் அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 9 பேரை கொண்டிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சரி, ட்விட்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல ஏதாச்சும் ஒரு பொண்ணு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டா அந்த பொண்ணை எப்படியாச்சும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இவன் சீரியல் கில்லிங் பண்றதுனால இவனுக்கு இன்னொன்னு ஒரு பேரும் ட்விட்டர் கில்லர் அப்படின்ற ஒரு பேருமே இருக்குன்றது தெரிஞ்சுக்கங்க. இவன் இப்ப எப்படி மாற்றான் போலீஸ் கிட்ட அப்படின்றத பார்க்கும்போது இதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு தான் இந்த பையன் போலீஸ் கிட்டே சிக்கிறான். போலீஸ் ஒரு மிகப்பெரிய ஸ்கெட்ச் போட்டு தான் இவனை பிடிக்கிறாங்க. அதுல முதல் கட்டம் என்ன அப்படின்றப்போ 2017 ஜூன் மாசத்துல ஒரு சம்பவம் நடக்குது டோக்கியோல. என்ன அப்படின்னாக்கா ஒரு பொண்ணு ட்விட்டர்ல அவளோட டிப்ரெஷனை பத்தி போஸ்ட் ஒன்று போட்டிருக்கா. திரும்பி இந்த சீரியல்களை எப்படியோ அந்த பொண்ணை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டான். ஸோ வழக்கம் போல அவன் பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கான். நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ சாகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் ஃபிளாட் நான் அரேஞ்ச் பண்ண, நீ வந்தா போதும், எப்படி வலிக்காம நீ சாகுறதுன்ற எல்லா விஷயத்தையுமே நானே உனக்கு ஐடியா தரேன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் இவன் சொல்லியிருக்கான். ஸோ இவன் சொன்னதுக்கு அப்புறமா இந்த பொண்ணு ஒரு போஸ்ட் போட்டது இல்லையா, போஸ்ட் போட்ட 2வது நாளே காணாம போயிட்டாங்க. சரி என்னடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு காணாம போன அந்த பொண்ணுக்கு ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு ஃபேமிலி இருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணான், அண்ணன் என்ன
பண்ணனா போலீஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி என் தங்கச்சியை காணும், 2 நாளைக்கு முன்னாடி அவள் போஸ்ட் இந்த மாதிரி டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் போஸ்ட் போட்டிருந்தா, அப்போவே நாங்கள் கண்டிச்சோம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லி ஆறுதல் சொன்னோம். பட் அப்படி பார்க்கும்போது 2 நாளைக்கு அப்புறமா காணும், அவளை எங்கே போனான்னு தெரியல, ஸோ எப்படியாவது நீங்கள் தான் என் தங்கச்சியை கண்டுபிடிக்குன்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டோ கொடுக்குறான் அவங்க அண்ணன். ஸோ இதை வந்துட்டு போலீஸ் எடுத்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு ரூமில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த பொண்ணோட லேப்டாப் எடுக்கிறாங்க. லேப்டாப் எடுக்கும்போது ட்விட்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டதுக்கப்புறமா அந்த ட்விட்டர் மூலியமாக வந்துட்டு ஒரு பிரைவேட் சாட்டில் இந்த பொண்ணு ஒரு பையன்கிட்ட பேசியிருக்கான். அந்த பையன் தான் இந்த சீரியல் கில்லர். ஸோ இந்த பையன் வந்துட்டு ஒரு பொண்ணு டிப்ரெஷனில் இருக்குன்னா எல்லாருமே என்ன சொல்லுவோம், ஆறுதலாக வந்துட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறமா லைஃப் இருக்குது, இதுக்கப்புறமா நீ வந்துட்டு மூவ் ஆன் பண்ணு, இதுலேயே நீ வந்துட்டு முடங்கி இருக்காது அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு இது இல்லை, நான் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி அந்த பையன் சொல்லாமல் அவனோட சேட்டே ரொம்ப வியர்டாக இருந்ததான். என்னன்னாக்கா, என் ஃப்ளாட்டுக்கு வா, என் ஃப்ளாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது, நீ தாராளமாக வந்துட்டு இங்கே நீ சூசைட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உன் கையை பிடிச்சிக்கிட்டே நான் இருப்பேன் நீ சாகிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த சேட்டில் பேசியிருக்கான். இந்த பொண்ணுமே அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு இருக்கு. 2 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. இந்த ஒரு போலீஸ் இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஐடியில் இருக்கிறவங்க யார் அப்படின்றது கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா லொகேஷனையும் ட்ரேஸ் பண்ணி அந்த பையனோட வீட்டை போய் தட்டுறாங்க. தட்டும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசியிருக்கா, அதுக்கப்புறமா ஆளை காணும், என்ன ஏது அப்படின்றது தெரியுமான்னு கேட்டிருக்கா. அதுக்கப்புறமா அந்த பையன் முன்னுக்கு பின்னா பதில் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு அவன் வீட்டை மொத்தத்துமே சர்ச் பண்ணும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையன் சொல்கிறான், அந்த பொண்ணு தானே நீங்கள் தேடி வந்திருக்கீங்க, அதோ அந்த ஃப்ரிட்ஜில் இருக்காங்க, போய் எடுத்துக்கங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறான். போலீஸ்க்கு உடனே ஷாக்கு, என்னடா அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி ஃப்ரிட்ஜை திறந்தா கிட்டத்தட்ட 200க்கும் மேலான மனித எலும்புகள் அதில் இருந்தது. வெட்டப்பட்ட தலை பகுதிகள் கிட்டத்தட்ட 9 தலைகள் அந்த ஃப்ரிட்ஜில் இருந்திருக்கு. மீதி இருக்கிற உடல் பாகங்கள் வந்துட்டு அந்த கூலரில் அவன் யூஸ் பண்ணுற அந்த கூலர்லேயுமே பாத்ரூமில் இருக்கிற டூல்ஸ் கிட்லேயுமே வந்துட்டு வச்சுருக்கான். ஸோ போலீஸ் இதை பார்த்ததுமே செம்ம ஷாக், யாரா நீ, யாரா இவங்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது இன்வெஸ்டிகேஷனில் பல விஷயங்களை சொல்கிறான். என்ன அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட வந்துட்டு நான் 9 பேரை கொன்று இருக்கேன், அதில் 8 பெண்கள், ஒருத்தன் வந்துட்டு பையனாக இருந்திருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறான். இந்த 9 பேருமே கிட்டத்தட்ட 17 வயசுலேருந்து 25 வயசு பெண்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சின்ன வயசில் இந்த மாதிரி டிப்ரெஷனில் அப்படின்றது ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு போஸ்ட் போட்டாங்க. அவங்கக்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா அவங்களோட இருக்கிற தரப்பில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சாகணும்னு விருப்பப்பட்டாங்க, அதுக்கான நான் ஒரு வழியை காமிச்சேன், அதனால தான் நான் என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவங்கள நான் கொன்னேன், இது இத்தனைக்கும் அவங்களோட விருப்பத்தில் தான் நான் அதை கொலையுமே செஞ்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறான். சரிடா நீ பொண்ணை கொன்ன, இதுக்கிட்ட ஒரு பையனை கொன்ன அப்படின்றத கேட்கும்போது அதில் கொல்லப்பட்ட 8 பெண்களோட ஒரு லவர் ஒருத்தங்க இருந்தான். கடைசியாக என் லவர் உன்கிட்ட தான்டா பேசினா டிப்ரெஷனுக்கு அப்புறம், அவளை நீ என்னடா பண்ணுன்னு சொல்லி என்கிட்ட வந்து சண்டை போட்டான். சரி இவனை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நாளைக்கு நமக்கு பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுமே, என்னை தேடி வந்த பையனுமே நான் கொன்னுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு பொண்ணோட லவர் தான் இந்த பையன் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 பேரை முக்கியமாக யங்ஸ்டர்ஸை கொண்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சரி இவன் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணியிருப்பான் அப்படின்ற பட்சத்தில் யாராச்சும் போஸ்ட் போட்டாங்க அப்படின்றப்போ முதல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பப்ளிக் பிளேஸில் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்ட நேரில் பேசினதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்ட ஆறுதல் பண்ணி அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டு மயக்க மருந்து கொடுத்துருக்கான். மயக்க மருந்து கொடுத்ததுக்கப்புறமா அந்த பெண்களுமே வந்துட்டு சாப்பிட்ருக்காங்க, ஜூஸ்லேயே எல்லாத்தையுமே அவங்களுக்கு தெரியாமல் கலந்து கொடுத்துருக்காங்க போல. அந்த பொண்ணுங்களுமே ஜூஸை குடிச்சிட்டு மயங்கிடுறாங்க. மயங்கினதுக்கு அப்புறமா இந்த பையன் என்ன பண்ணுவான், அந்த சீரியலுக்குள்ள அந்த பெண்களை ரேப் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ ரேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவனை சலிச்சு போனதுக்கப்புறம் இந்த பொண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக துண்டு துண்டாக வெட்ட ஆரம்பிப்பாங்க அவனோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பாத்ரூமில். ஸோ இந்த மாதிரி துண்டு துண்டாக வெட்டி போனதுக்கப்புறமா இருக்கிற எல்லா எலும்புகளும் தனியாக எடுப்பான், சதையை தனியாக வச்சிருவான். பிரித்து அந்த சதையை அவன் வளர்க்குற நாய்களுக்கு போடுவானா உணவா. ஸோ இந்த எலும்புகளை வந்துட்டு திரும்பியும் நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக போலீஸ் கண்டுபிடிச்சிரும் சொல்லி எலும்புகளை எல்லாத்தையுமே பத்திரப்படுத்திருக்கான். இது வரைக்கும் 200க்கும் மேலான எலும்புகள் இவனோட அபார்ட்மெண்ட்ல தேடி கண்டுபிடிக்க எடுக்கப்பட்டிருக்கு போலீஸார்களால் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த மாதிரி எலும்புகள் தனியாக சதைகள் அப்படின்ற ஒரு விஷயம் தனியாக அப்புறமா நாய்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற மனித கறிகளை ஒரு கேபேஜ் உள்ள போட்டு தூக்கி வீசி எரிஞ்சிருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் ஷாக்கிங்கான ஒரு ட்ரூத்தை சொல்லியிருக்கான். இந்த ஒரு விஷயம் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஜப்பானே அதிர்ந்து போச்சு. இது கவர்மெண்ட் வரைக்குமே இந்த ஒரு விஷயம் பெருசாக பேசப்பட்டது. சரி இவனை பற்றி அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு ஜெனியூனான பையன், ரொம்ப சைலண்டாக இருப்பான், எல்லாரையும் ஜோவியலாக பேசுவான். பட் அவன் இந்த அளவுக்கு ஒரு சீரியல் கில்லராக இவ்வளோ வருஷமாக இருப்பான்றது எங்களுக்கே தெரியலன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு அவனை பற்றி பாசிட்டிவாக தான் பேசினாங்க. பட் அவனோட டார்க் சைடு என்னன்றது அக்கம் பக்கத்துக்கு தெரியாமலே வச்சிருந்திருக்கான் இவன். சரி மேற்கொண்டு இவனை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இவன் மேலே வேறு ஏதாச்சும் ரெக்கார்டு இருக்கா அப்படின்றது பார்க்கும்போது, எத்தனை பேர் மிஸ்ஸிங் ஆன விஷயத்தில் இவன் கொண்டு இருக்கான் அப்படின்றது பார்க்கும்போது போலீஸ் கிட்ட இருக்கிற லிஸ்ட்டில் 9 பேர் மிஸ் ஆனவங்கள இவன் தான் கொண்டு இருக்கான்ற ஒரு விஷயமும் தெரியுது. அதுக்கப்புறமா போலீஸ் நினச்சி பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டுமே இதில் ஒன்று அடங்கியிருக்கு. என்ன அப்படின்னாக்கா, இவன் முதல் முறையாக வந்துட்டு கைது செய்யப்படலை, இதுக்கு முன்னாடி அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கான்ற ஒரு விஷயம் போலீஸுக்கு தெரிய
வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் ஃபர்ஸ்ட் தப்பு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றது பார்க்கும்போது 2016க்கு முன்னாடி எல்லாமே வந்துட்டு அழகான பெண்களை கூட்டிட்டு போயிட்டு ப்ராஸ்டியூட்ல தள்ளி விடுறது. ஸோ தள்ளி விட்டதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற ப்ராஸ்டியூட்ல இருக்கிற புரோக்கர்ஸ் வந்துட்டு இவனுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் கொடுப்பாங்க. அந்த கமிஷன்ல இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி பல வருஷங்கள் வந்துட்டு அப்பாவி பெண்களை ப்ராஸ்டியூட்க்கு தள்ளுற ஒரு வேலையாக தான் செஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் 2016ல் போலீஸ் கேஸ் ஆகி இவன் உள்ள போனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணும்போது வார்னிங் பண்ணி போலீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா திரும்பி இந்த மாதிரி ஒரு வேலையில் உன்னை பார்த்தனா அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக நீ ஜெயிலில் தான் இருக்கும்னு சொல்லி வார்ன் பண்ணி இவனை அனுப்பிச்சிருக்காங்க போலீஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவனுக்கு வேலை செய்யறதுல நமக்கு சாப்பாடுக்கு காசு தேவை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா ட்விட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி சீரியல் கில்லிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே பண்ண ஆரம்பிச்சு இது வரைக்கும் 9 பேர்களை கொண்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சரி, இவனை போலீஸ் 2017 அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ அவனை போன வெள்ளிக்கிழமை தூக்கில் போட்டிருக்காங்க. தூக்கில் போடுறதுக்கு முன்னாடியும் இவன் சைடில் வந்துட்டு வக்கீல்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ இவன் சைடில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த சீரியல் கில்லரோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது கோர்ட்டில் வைக்கப்பட்டது அப்படின்றது பார்க்கும்போது நான் வந்துட்டு சிவனேன்னு போகிறவங்கள வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு வந்து நான் வந்து சீரியல் கில்லிங் அப்படின்றது ஒன்று பண்ணலை. ஆல்ரெடி அவங்க டிப்ரெஷனில் இருக்கும்போது நான் சாகிறேன் அப்படின்ற ஒரு தயார் நிலையில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். ஸோ என் அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு மயக்க மருந்துன்றது ஒன்று கொடுத்து அவங்கள ரேப் பண்ணி அதுக்கப்புறமா நானே கொண்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது அவங்களே சாகிறதுக்கு ரெடியாக தான் இருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு ஹெல்ப் தான் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் அவன் செஞ்ச தப்பை நியாயப்படுத்துறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை சொன்னான். அதுக்கு கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தன் டிப்ரெஷனில் இருக்கானா அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்ம அவனை வெளியில தான் கொண்டு வரோம். நீ இன்னும் வந்துட்டு அந்த டிப்ரெஷனுக்குள்ளே இன்னும் டீப் டிப்ரெஷன் பண்ணி அவன் சாகிறதுக்காக ஒரு விஷயத்தை தூண்டணும்னா அந்த தப்பு ஓமையில தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற ஜப்பான் இருக்கிற எல்லா மக்களுமே இவனுக்கு அகென்ஸ்டா மாற இவனுக்கு தூக்கு தண்டனை தான் பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் சஜஷன் கொடுக்க கோர்ட்டுமே அதை அக்செப்ட் பண்ணி இவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு விஷயம் நம்ம தெரிய வர்றது என்ன அப்படின்றத பார்க்கும்போது நம்மளோட ஃபீலிங்ஸ் எதுவாக இருந்தாலும் நம்மளோட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சோஷியல் மீடியா ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்றது இல்லை. நம்மளோட கஷ்டத்தையும் நம்மளோட சந்தோஷத்தையும் நம்மளோட நல்லதையும் நம்மளோட கெட்டதையுமே நம்ம சொல்றதுக்கு நமக்கு கூட பிறந்தவங்களோ இல்லை நம்ம பெற்றவங்களோ இல்லை நமக்கு இருக்கிற உண்மையான நண்பர்கள்கிட்டயோ நீங்கள் சொன்னீங்கனாலே இதில் பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். உங்களோட கஷ்டத்தையோ நல்லதையோ கெட்டதையோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டு மற்றவங்க எல்லாருக்குமே தெரியறதை விட இந்த மாதிரி ஒரு 4 பேருக்கு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது தான். நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் வந்துட்டு உங்களுக்கு ஆறுதல் அப்படின்னு சொல்கிற பேரில் நீங்கள் போயிட்டு அவன் விதிக்கிற வழியில் நீங்கள் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சோஷியல் மீடியா அப்படின்றது ஒரு மாயை, அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கூடவே இருக்கிற ஒரு ரியல் டைம் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யார் இருக்காங்கன்னா உங்களை சுற்றி தான் இருக்காங்க. ஸோ அவங்கள வந்துட்டு நீங்கள் நம்புங்க. சோஷியல் மீடியாவை உங்களுக்கு என்றைக்குமே கை கொடுக்காது. இவங்க தான் உங்களுக்கு எப்பயுமே கை கொடுக்குற ஒரு ஆளும் உங்களுக்கு ஒன்றுனாலுமே வரதுக்கான ஒரு ஆளுமே இருப்பாங்கன்றது தெரிஞ்சுக்கங்க. இதுதான் ஜப்பானில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக நடத்தப்பட்டிருந்த இந்த சீரியல் கில்லிங்கை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷனும். ஸோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்தவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அல்காரிதமில். ஸோ உங்களோட சப்போர்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் பண்ணிக்கங்க. எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவாகவுமே இருக்கும். ஸோ இத்தனை இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏபி.